இது மாதிரி பாக்ஸ் ப்ளீட் எப்படி பர்ஃபெக்டாக கால்குலேஷன் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு வீடியோ பார்க்கலாம். ஹாய் ஹலோ வியூவர்ஸ், இது நம்ம யுவா டைலரிங். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா அந்த மாதிரி பாக்ஸ் ப்ளீட்டுக்கு கால்குலேஷன் தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பாக்ஸ் ப்ளீட்டுக்கு வந்து பர் ப்ளீட்டோட கால்குலேஷன் வந்து நம்பர் 2 இன்ச்சஸ் வச்சுக்கலாம். இன்டேக் வந்து 6 இன்ச்சஸ் வச்சுக்கலாம். ஹிப்போட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 10 இன்ச்சு, சுற்றளவு 10 இன்ச்சு. அப்போ வந்து நம்மளுக்கு 2 இன்ச்சு பர் ப்ளீட்டுனா 10/2 5 இன்ச்சு. இப்போது 5 ப்ளீட்டு தான் நம்மளுக்கு தேவைப்படும். அப்போது 5 × 6 6 இன்ச்சஸ்னால் 30 வரும். 30 சீம் அலவன்ஸ் 3 இன்ச்சு சேர்த்தா 33 இன்ச்சு நம்மளுக்கு கிளாத்து தேவை. இப்போது 1.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு 1ன்னு 2 மார்க்கிங் பண்ணுறோம். அப்புறம் 2 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மறுபடியும் 1 மார்க் பண்ணிங்கன்னா 6 இன்ச்சஸ் வரும். இப்போது நம்பர் 2 இருக்குல்ல, அதுலேருந்து ஃபோல்டு பண்ணி அந்த பக்கம் கொண்டு போய் ஃபோல்டிங்கை வைக்கணும். நான் எப்படி வீடியோவில் காட்டுறனோ அதே மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு தையல் போட்டுருங்க. போட்டுட்டு அந்த 2 இன்ச்சஸ்க்கான அளவுக்கு ஒரு கேப் விட்டுருக்கீங்கல்ல, இப்போது அந்த ப்ளீட் அந்த இடத்துட்ட போயிட்டு மறுபடியும் இங்கே 1 2 இருக்குல்ல, அதில் இந்த பக்கம் ஃபோல்டு பண்ணணும். இதுதான் பாக்ஸ் ப்ளீட்டு. நீங்கள் ஒரே சைடு ப்ளீட்ஸ் வச்சுட்டு வராமல் ஒன்று அந்த சைடும் ஒன்று இந்த சைடும் ஆப்போசிட்டாக வச்சிங்கன்னா அதான் பாக்ஸ் ப்ளீட்டு. இப்போ மறுபடியும் மார்க் பண்ணுற பாருங்கள். 1 2 மார்க் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். மறுபடியும் ஒரு 1 2. இப்போது இந்த 2 கொண்டு போய் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண 1ல் வைக்கிறேன். ஓகேவா? இந்த பக்கம் மறுபடியும் 2 முடிஞ்சதில் அதை கொண்டு வந்து இந்த பக்கம் 1 2ல் வைக்கிறேன். இதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ப்ளீட்ஸ் வந்துடும். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.